அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் அண்ணன் அண்ணாமலை பற்றி பேசினார்களோ அவர்களுக்கான வீடியோ தான் இது. டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாமத்தான் கடன் வாங்க போறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு கணக்கு போடுங்க. 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டுல கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடன்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாமத்தான் கடன் வாங்க போறோம். நான் சொல்றது நீங்க அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாமத்தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. ஜூலை 12 பொள்ளாச்சி மாநாட்டுல அண்ணாமலை அண்ணன் சொன்ன விஷயங்கள், இந்த வருஷம் மட்டும் இந்த அரசு 85,000 கோடி கடன் வாங்குவாங்க, அடுத்த வருஷம் 80,000 கோடி கடன் வாங்குவாங்க. தாவேகா ஆட்சி முடியும் போது தமிழகத்தின் கடன் 15 லட்சம் கோடியை தொடும். ஒரு ரேஷன் கார்டுக்கு மேல 4.25 லட்சம் ரூபாய் கோடி கடன் இருக்கும்னு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காரு. மக்களே, இப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, தாவேக்கால் இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தளபதி வந்தா தமிழ்நாட்டோட கடனை அடிச்சிருவாருன்னா, நாட்டோட கடனை அடிச்சிருவாரு, ஒரே சினிமா டைலாக்கா விடுறாங்க. இதை கேட்கும் போது காதெல்லாம் ரொம்ப புளிச்சு போகுது. இப்ப என்ன ஆச்சு, இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா 1,73,000 கோடி இந்த அரசு கடன் வாங்கும் போது, அதாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொன்னதை விட டபுள் மடங்கு இந்த தாவேகா அரசு கடன் வாங்க போகுது. இதே நிலைமை நீடிச்சா 2031 தமிழகத்தோட கடன் 18 லட்சம் கோடி ஆகும். இதுக்கு முன்னாடி திமுக அரசு எப்படி 10 லட்சம் கோடி கடன்ல விட்டாங்களோ, தாவேகா அரசு 18 லட்சம் கோடி கடன்ல விட்டுருவாங்க. திமுகவால எப்படி தமிழ்நாடு திவாலாக பார்த்துச்சோ, அதே போலதான் தாவேகாவால தமிழக அரசாங்கம் திவாலாக போகுது. சினிமால டைலாக் பேசலாம், புரட்சி பேசலாம், ஒரே நாளா ஆட்சியை மாத்தலாம். ஆனா நிஜத்துல அதை செய்யக்கூடிய தகுதி, திறமை எல்லாமே அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் முதல்வராக வந்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டோட கடன் குறையும். தாவேகா நண்பர்களே, இப்ப பேசுங்க பார்ப்போம். அடுத்து விஜய் அண்ணன் உலக வங்கியோட தலைவராகி உலக கடனை அடைப்பாருன்னு டைலாக் பேசுங்க. அத நாங்க கேட்க ரெடியா தான் இருக்கோம். நன்றி, வணக்கம்.